மகாலட்சுமி கோயில் இந்த பேரு கேட்டதும் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு வழிபாட்டு தலம் இல்லையா? ஆனா அதையும் தாண்டி ஒரு சமூகத்தோட உயிர்நாடி, அவங்களோட அடையாளம். ஒரு கோயில் எப்படி ஒரு ஊரோட ஆன்மாவா, ஒரு பாதுகாவலனா மாற முடியும்? வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைய கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். இது ஒரு சுவாரஸ்யமான கேள்விதானே. ஒரு கல்லால கட்டின கட்டிடம் எப்படி ஒரு முழு சமூகத்தோட செல்வத்தையே பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதுக்கான பதில் அது அந்த கோயிலோட ஆழமான வரலாற்றுல ஒழிஞ்சிருக்கு. சரி வாங்க அந்த பயணத்தை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த கோயிலுக்கு இவ்ளோ சக்தி எங்கிருந்து வந்தது? அதோட ரகசியம் என்ன தெரியுமா? ஒண்ணுல்ல, 2 விஷயங்கள்ல இருக்கு. ஒன்னு நாம கேக்குற புராண கதைகள், இன்னொன்னு நிஜமான வரலாறு. இந்த ரெண்டுமே எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பாக்குறதே ஒரு தனி சுவாரஸ்யம்தான். உள்ளூர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு காலத்துல இந்த பகுதிய ஒரு பயங்கரமான அரக்கன் ஆட்சி செஞ்சானாம். அவனோட வேலை என்னன்னா இந்த பகுதியோட செல்வத்தை எல்லாம் சுரண்டி மக்களை வறுமையில தள்ளுறதுதான். இதனால வியாபாரம் நின்னு போச்சு, விவசாயம் அழிஞ்சு போச்சு, மக்களோட வாழ்வாதாரமே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு. இப்போ பாருங்க, இங்கதான் புராணமும் நிஜ வரலாறும் ஒன்னு சேருது. ஒரு பக்கம் புராண கதைப்படி மகாலட்சுமி தேவி அந்த அரக்கனை அழிச்சு செழிப்பு திரும்ப கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் நிஜமான வரலாற்றுல என்ன நடந்ததுன்னா, ஒரு பெரிய பஞ்சம் வந்தப்போ இதே கோயிலோட கருவூலத்தை திறந்து மக்களுக்கு உணவு கொடுத்து அந்த சமுதாயத்தையே காப்பாத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, புராணத்துல மக்களை காத்த அதே தெய்வம் நிஜத்துல ஒரு அமைப்பா நின்னு மக்களை காத்திருக்கு. எவ்ளோ ஒரு அற்புதமான ஒற்றுமை இல்லையா? சரி, கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம இந்த கோயிலோட கட்டிடக்கலைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லுக்கும் பின்னாடி பல நூற்றாண்டுகளோட கதை இருக்கு. எந்தெந்த ராஜவம்சங்கள்லாம் இதுல தங்களோட பங்களிப்பு கொடுத்திருக்காங்க? வாங்க ஒரு சின்ன டைம் டிராவல் போயிட்டு வரலாம். இந்த டைம் லைனை பாத்தீங்கன்னா கோயிலோட வளர்ச்சி நல்லாவே தெரியும். முதல்ல சுமார் 10லிருந்து 12ஆம் நூற்றாண்டு வாக்குல சாளுக்கியர்கள் தான் இந்த கோயிலுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை போடுறாங்க. அப்புறம் பல நூற்றாண்டுகள் கழிச்சு 17, 18ஆம் நூற்றாண்டுகள்ல மராட்டியர்கள் வந்து கருவறைய புதுப்பிச்சு இந்த அழகான மண்டபங்களையெல்லாம் கட்டுறாங்க. ஆனா கதை இதோட முடியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் உள்ளூர் மக்களும் வியாபாரிகளும் தொடர்ந்து பங்களிப்பு செஞ்சு இந்த கோயில ஒரு ஆறு மாதிரி வளப்படுத்திட்டே இருக்காங்க. அப்போ இதோட ரிசல்ட் என்ன? ஒரு அற்புதமான கட்டிடக்கலை கலவைன்னு தான் சொல்லணும். அதாவது சாளுக்கியர்களோட அந்த பழமையான ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மேல மராட்டியர்களோட நேர்த்தியான ரொம்ப கலைநயமான வேலைப்பாடுகள். இந்த 2 ஸ்டைலும் ஒன்னோட ஒன்னு சேரும்போது இந்த கோயிலுக்குன்னு ஒரு தனித்துவமான அழகு கிடைக்குது. இது உண்மையிலேயே யாராலையும் காப்பி அடிக்க முடியாது. ஆனா ஒரு நிமிஷம், அரசர்கள் மட்டும்தான் இந்த கோயிலை கட்டினாங்களா? இல்லவே இல்ல. உண்மையான சிற்பிகள் யாருன்னா இந்த ஊர் மக்கள் தான். சாதாரண வியாபாரிகளும் பக்தர்களும் சேர்ந்து எப்படி இத வெறும் ராஜாக்கள் கட்டின கோயிலா இல்லாம ஒரு உண்மையான மக்கள் கோயிலா மாத்துனாங்கன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். மக்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. கோயிலோட கருவறைக்கு தங்க முலாம் பூசினது, அப்புறம் புதுசா பளபளன்னு வெள்ளி கதவுகளை மாட்டினது, இது எல்லாமே அவங்களோடதுதான். பெரிய பெரிய வியாபாரிகள் கூட தங்களோட பணத்துல ஒரு பகுதியை எடுத்து இந்த மாதிரி நுணுக்கமான சிற்ப வேலைகளுக்காக கொடுத்திருக்காங்க. எதுக்கு? ஏன்னா தங்களோட வியாபாரம் நல்ல செழிக்கணுங்கிற நம்பிக்கையில இறைவனுக்கு அவங்க செஞ்ச ஒரு காணிக்கை தான் இது. இந்த மேற்கோள் எவ்வளவு ஆழமான அர்த்தம் கொடுக்குது பாருங்க. இது வெறும் பணத்தோட பங்களிப்பு இல்ல, நம்ம எல்லாரோட செழிப்பு மேலையும் நாம வச்சிருக்கிற நம்பிக்கையோட பங்களிப்பு. மக்கள் கொடுத்தது வெறும் காசியோ தங்கத்தையோ இல்ல, அவங்க தங்களோட நம்பிக்கையை விதைச்சாங்க. அந்த நம்பிக்கை தான் ஒரு மரமா வளர்ந்து அந்த ஒட்டுமொட்ட சமூகத்தையும் செழிக்க வச்சது. இது ஒரு முதலீடு, அவங்களோட எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. சரி, நாம இப்போ என்னெல்லாம் பார்த்தோம்? புராண கதை, நிஜமான வரலாறு, அப்புறம் கட்டிடக்கலை, மக்களோட பங்களிப்புன்னு பல விஷயங்களை பார்த்தோம். இந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்குது? எப்படி இது இன்னைக்கும் ஒரு உயிரோட்டமான மரபா இருக்கு? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அதனால இன்னைக்கு மகாலட்சுமி கோயில் வெறும் ஒரு முக்கியமான புனித யாத்திரை ஸ்தலம் மட்டும் கிடையாது. அது அந்த சமூகத்தோட இதய துடிப்பாவே இருக்கு. இது வெறும் கல்லாலான ஒரு கட்டிடம் அல்ல, இது ஒரு சமூகத்தோட நம்பிக்கையா, ஒற்றுமை, அப்புறம் அவங்களோட செழிப்பு, இது எல்லாத்தோடையும் ஒரு வாழும் சின்னமா இன்னைக்கும் நிக்குது. இந்த கோயிலோட கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மனசுல ஒரு கேள்வி வருது. சரி, இது அந்த காலத்து கதை. நம்மளோட இந்த காலத்துல இதே மாதிரி நம்ம சமூகங்களோட இதய துடிப்பா இருக்கிற நவீன சின்னங்கள் எதுவா இருக்கும்? அது ஒரு நூலகமா இருக்கலாம், ஒரு பெரிய பூங்காவா இருக்கலாம், இல்ல வேற எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.